விஜய் அவர்கள் வந்து தன்னை எம்ஜிஆரா கருதி கொள்கிறார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அவர் ஒரு நல்ல முன்னுதாரணம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே திரு எம்ஜிஆரை விட அதிகமான பர்சன்டேஜ் ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஸோ 3 டென்யூர் இருந்திருக்காரு எம்ஜிஆர் அவர்கள். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த சாதனையை முறியடிச்சிருவாரு. என்னங்க சார்? ரைட்டு, நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதாவும் எப்படி நிர்வாகம் செய்தார்கள் என்பதை திரு விஜய் அவர்கள் உணர்ந்து அப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும். எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி செம்மையாக நடைபெற்றதற்கு மோகன்தாஸ் என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மிக முக்கியமான காரணம். இப்போது போல வதவதவென்று அப்போது ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்க மாட்டார்கள். ஒரே ஒரு ஐஜி உளவுத்துறைக்கு மோகன்தாஸ் என்று. அவர் எல்லா விவரங்களையும் விசாரித்து எம்ஜிஆரோட அமைச்சரவையில் எந்தெந்த மந்திரிலாம் என்னென்ன பண்ணுறாரு, எங்கெங்கே காசு வாங்குறாரு விட்டு கேட்காம யார் யாரெல்லாம் கருணாநிதி கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு எல்லாத்தையும் தகவல் சொல்லுவார். எல்லா டீட்டெயில் கேட்டுட்டு ஒரு 5 மந்திரி லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கேன். 5 மந்திரியும் ராமாவரம் தோட்டத்துக்கு எம்ஜிஆர் வர சொல்லுவார். வந்த உடனே ஐயோ என்ன பண்ண போகிறான்னு ஒரு சரி நிற்பாங்க. மூஞ்சிலே ஒரு குத்து. தம்பி தமாசு சொல்ல, சீரியஸாக மூஞ்சிலே ஒரு குத்து. எது கட்சாருன்னே தெரியாது. குத்திட்டு எல்லாருக்கும் கையில் பணத்தை கொடுத்து